மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் அப்படிங்கிறது எங்க ஊர். அந்த வெள்ளத்திரையில வர்ற வெளிச்சம் நாம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ராஜாக்கூர்ல இருந்து வந்த அந்த பயலுக்கு அவன் வெளிச்சமா வரணும்ன்ற ஆசை. தான் கூட்ட விட்டு பறந்து அந்த வெளிச்சத்துக்கான ஒத்தையடி பாதையில நடக்க ஆரம்பிச்சவனுக்கு இந்த உலகத்துல உழைப்ப தவிர ஒண்ணுமே தெரியாது. கையின்ற தலையணை ஒன்னா இருந்தாலும் மெத்த மாறிக்கிட்டே தான் இருக்கும். நான் வேலை பார்க்கறது இடமே இல்லை. அவன் மூச்சு விட அவங்கிட்ட இருந்தது குழாய் தண்ணியும் ஜெயிக்கணுங்கிற வைராகியமும் தான். இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உடம்ப தவிர. உசுறு நினைச்சதை முடிக்காம போகாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். கூட்டுக்கு போயிட்டா இதமாத்தான் இருக்கும். ஆனா அவன் மனசுல இருந்த ஆசை ரயில் நிலையங்களை மறக்க செஞ்சிச்சு. பாதையில முட்கள் பதக்கங்கள் ஏறினாலும் தாங்கினவன் தடையா கதவு இருந்தா என்ன பண்ணுவான்? போற பாதை மேல நம்ம உண்மையா இருந்தா, நம்ம அதுக்கான உழைப்பு இருந்தால் கண்டிப்பா அந்த பாதை கொண்டு போய் சேர்த்துரும். தடையா கதவுகள் இருந்தா உடைச்சு தாண்டி போவான். முட்கள் கத்திகளா மாறினாலும், கேலி கிண்டல் பேய் ஓலமா ஒலிச்சாலும், நெருப்பு சங்கிலி நெஞ்ச சுத்துனாலும், வானத்துல இருள் சூழ்ந்தாலும் வெளிச்சம் குறையவே இல்ல. வெளிச்சம் இருந்தது வானத்துல இல்ல, அவன் கண்கள்ல. அந்த புளோர்ல மேல ஏறி அந்த கோடாவில் கயிறு போட்டு தொங்கிக்கிட்டு அட்டிஸ் கீழே காவல பேருக்கு லைட்டு போட்டிருப்போம். இன்னைக்கு அந்த லைட்டு பூரா என் மேல படுது. உருக்கி அடிச்சு நிமித்தி செஞ்ச சுத்திக்கு அதுவா இறுதி. கதவை உடைச்சது அவனோட உறுதி. கத்திகள் சிவப்பு கம்பளமா மாற இவன் வெளிச்சம் இப்ப ராஜாக்கூர்ல இருந்து பெர்லின் வரைக்கும் ஒளிருது. இனி ராஜாக்கூர்னு இல்ல, எந்த ஊர்ல இருந்து திரை வெளிச்சத்தை பார்த்து பறக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் பாதையில முட்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா தடையா கதவுகள் இருக்காது. அத செங்கையரசி மகன் சூரி உடைச்சு உயரமா நிக்கிறாரு. சூரிக்காக பிறக்கும் கதைகளும் சூரியால் பிறக்கும் கதைகளும் காலத்துக்கும் இங்க நின்னு பேசும். கதாநாயகன் சூரிக்கு விமி மேஜிக் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.